அத்தியாயம் 18. அவனது சிரிப்பு சப்தம் அவ்விடம் முழுக்க எதிரொலிக்க, அவள் அரண்டு பின்னே நகர்ந்து பின்னால் இருந்த ஒரு மரத்தின் மீது மோதிக்கொண்டாள். ஆ என்று தலையில் தேய்த்தபடி பார்க்க எதிரே இருந்த சுந்தரை காணவில்லை. சுற்றிலும் பார்த்தபடி சுந்தர் என்று அவள் அலறினாள். அவளால் என்ன நடக்கிறது என்பதை கிரகிக்கவே முடியவில்லை. இருட்டில் அவ்விடம் அகோரமாக காட்சியளித்தது. தூரத்தில் தெரிந்த அந்த ஒற்றை வெளிச்ச புள்ளி கருப்பன் ஆலயம் என்பது புரிய எழுந்தாள். சுற்றிலும் பார்த்து மெதுவாக எட்டு வைத்தாள். யாராவது துணைக்கு வந்துவிட மாட்டார்களா, இந்த இக்கட்டில் இருந்து காப்பாற்ற மாட்டார்களா என்பதே அவளது வேண்டுதலாக இருந்தது. அப்போது சற்று தள்ளி ஒரு வெளிச்சக்கீற்று தென்பட்டது. அது அந்த பாதையில் முன்னோக்கி அவளை நெருங்கி வருவதைப் போலிருக்க, பயத்தில் அப்படியே சிலை போல நின்றுவிட்டாள். வெளிச்சம் நெருங்க நெருங்க அங்கே ஓர் ஆள் வருவது தெரிய உடனே வேகமாக ஓடினாள். காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க என்று அந்த ஆளின் முன் வந்து நின்றாள். வெளிச்சம் அவள் மீது படிய கண்ணை மறைத்து கொண்டு, சார் ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க, இங்கேருந்து என்னை எப்படியாவது எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க என்று கதறினாள். ஏய் ராகவி, நீ எங்க இங்க? அரவிந்த் கையை எடுத்தவள் முகத்தினை உற்று பார்த்தாள். அவனேதான். அரவிந்த் ப்ளீஸ் என்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடு. நீ என்ன இந்த நேரத்தில் வாக்கிங்கா? சிரிப்புடன் அவன் கேட்க, அரவிந்த் பேசுகிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, தயவு செஞ்சு என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போ அரவிந்த், இங்கே இருக்கிற ஒவ்வொரு நொடியும் ஆபத்து தான், வா அரவிந்த். அவனை கிட்டத்தட்ட அவள் பிடித்து இழுத்தாள். ஏய் ராகவி வெயிட், நானே வர்றேன் என்று அவன் அவளோடு நடக்க, அவள் பயத்தில் அவனது கையை இறுக்கமாக பற்றி கொண்டாள். இவ்வளோ பயம் இருக்கிறவ இந்த அர்த்தராத்திரியில் இந்த பக்கம் ஏன் வந்த ராகவி? நானா எங்கே வந்தேன், என்னை பேய் கூட்டிகிட்டு வந்துடுச்சு. நீ என்ன பைத்தியமா? இல்லை அரவிந்த், சத்தியமாக பேய் தான், அதுக்கு பயந்தே ஓடி வந்தேன். சீக்கிரமாக வா அரவிந்த், பேய் பின்னாடியே வந்தாலும் வந்துடும். பேய் வருமா? எங்கே வருது? அது எங்கே இருக்குன்னு காட்டு, நான் பார்க்கணும். நான் பார்த்ததே இல்லை. நீ பார்த்ததானே? எப்படி இருந்தது? படத்தில் காட்டுற மாதிரி இருந்ததா, இல்லை நம்மளை மாதிரி நார்மலாக இருந்ததா? சொல்லு ராகவி. அடுத்த அடி எடுத்து வைக்காமல் அவன் பேச, அவளோ வேண்டாம் அரவிந்த், நாம் போயிடலாம் என்றால் பயத்துடன். அதெப்படி நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு. நான் இது வரைக்கும் இதையெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினதே இல்லை, அதனால் பேயை பார்த்துட்டே போகலாம். இங்கேயே உட்காரு என்று அவன் மணலில் அமர்ந்து விட, ஐயோ உனக்கு சொன்னால் புரியாதா, இங்கே உட்கார வேண்டாம், வா போகலாம் அரவிந்த் கத்தினாள் அவள். நீ வேணும்னா போ, நான் பேயை பார்த்துட்டு வரேன். ஹலோ பேய் இருக்கீங்களா என அவனது குரலில் மெல்ல ராகவியின் செவியினோரம் ராகவி என்னும் அழைப்பு கேட்டது. ஐயோ அது இங்கே தான் இருக்கு. அவள் மிரண்டு போய் அரவிந்தை நெருங்கி அமர்ந்தாள். நிஜமாவா? ஏய் எனக்கும் இன்ட்ரோ கொடு, நானும் பேசுவேன்ல, எனக்கும் ஆவி பேசுகிறத கேட்கணும் போல இருக்குது. அவன் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போக, உன் தம்பி செத்ததில் நீ பைத்தியமாகிட்டேன்னு நினைக்கிறேன். சே, உன்கிட்ட பேசிகிட்டு இருந்த நேரத்துக்கு நானே இங்கிருந்து தப்பிச்சு போயிருப்பேன் என்று அவள் எழ, அவளது கையை இறுக்கமாக பிடித்து கொண்டான் அவன். விடு அரவிந்த், அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டுடுவோமா? விடுறதுக்கா இவ்வளோ செட்டப் பண்ணி உன்னை இங்கே வர வச்சோம்? அரவிந்த் நீ என்ன பேசுகிற? நான் பேசுறது உனக்கு புரியலை அப்படி தானே ராகவி? புரிகிறது மாதிரியே பேசிடலாமா? அனிருத் இங்கே வாடா என்றிட அவளது முகம் வெளுத்து போனது. என்ன ராகவி, பயமாக இருக்கா? இனி அதை விட பயமாக இருக்கும் பார். அரவிந்த் நீ நீ என்ன சொல்கிற? இரு இதோ என் தளபதி வரட்டும், அவனை வச்சே பேசுவோம் என்ற போதே ராகவி என்ற குரல் கேட்டது. தேகம் நடுங்க அவள் திரும்ப அவளுக்கு எதிரே தென்பட்டான் அனிருத். அப்போ சுந்தர், அதான் சொன்னேனே செட்டப், இந்த செட்டிங்ஸ் எல்லாம் உனக்கு போதுமா ராகவி? பயம் எல்லாம் தாறுமாறாக வந்துச்சா? அனிருத் கேள்வி கேட்க அவளுக்கு மயக்கமே வரும் போல இருந்தது. வந்துச்சே, நானும் பார்த்தேனே. அரவிந்த் ஏய், பேரை சொன்ன அவ்வளோதான். எவ்வளோ திண்ணக்கா இருந்தா நீ இப்படி ஒரு வேலையை பார்த்துருப்ப? ஏன் எங்களுக்கு தெரியாதுன்னு நினப்பா? நான் எதுவும் அரவிந்தின் அந்த பார்வை அவளை அடுத்த வார்த்தை பேச விடாமல் செய்தது. அந்த பார்வையில் தெரிந்த தீட்சண்யம் அவளை நடுங்க வைத்தது. அவளது மனம் சட்டென்று பின்னோக்கி சென்று மீண்டும் அந்த புள்ளியில் வந்து நின்றது. அந்த பார்வையை சந்திக்க முடியாது, ப்ளீஸ் என்னை அப்படி பார்க்காதீங்க. தலை கவிழ்ந்து கொண்டாள். அனிருத்தை கொன்னது யாரு? அது தற்கொலை. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து போட்ட நாடகம்தான் இந்த தற்கொலை. அவனை ஏன் கொலை பண்ணீங்க? ஐயோ நாங்கள் எதுவும் பண்ணலை. அப்போ பண்ணது யார்? எனக்கு அதை பற்றியெல்லாம் சத்தியமாக தெரியாது. சுந்தருக்கு? அவனுக்கும் தான். அப்போது
இங்கே எதுக்காக வந்தீங்க? சுந்தரியை இவன்கிட்ட பேசணும். இவன் கூட ஏன் கோவிலுக்கு போகணும்? கோவிலுக்கு போனவன் கொஞ்ச நேரத்திலே செத்து போயிருக்கான். அப்போ நீங்கள் தானே இதுக்கு காரணம். அது அது அவளது கரம் கீழே இருந்த மணலை அள்ளி நொடியில் அரவிந்த் முகத்தின் மீது வீச மீண்டும் அதிர்ச்சி என்னவோ ராகவிக்குத்தான். அந்த மணல் அப்படியே அவன் முகத்தினை தொடாது விலகியே மிதந்து கொண்டிருக்க, கண்ணு, நீ இன்னும் என் தளபதியை பற்றி புரிஞ்சிக்கல என்று அவன் தோள் தட்ட, அவனோ எனக்கு நிறைய ஸ்பெஷல் பவர் இருக்கே என்றெண்ணி அகமகிழ்ந்து கொண்டிருந்தான். அடிக்க வேண்டான்னு பார்க்குறேன், இல்லைன்னு வை, மண்ணள்ளி போகிறது கை இருக்காது என்று சொன்ன அரவிந்தை பார்த்ததும், உனக்கு முதல்ல எத்தனை எதிரிகள் இருக்காங்கன்னு தெரியுமா? நீ நினைக்கிற MP நரசிம்மன் மட்டும்தான் இந்த இடத்துக்கு எதிரி, உனக்கு எதிரி. ஆனால் அவனை மாதிரியே பலம் வாய்ந்த சிலர் உனக்கு எதிரியாக இருக்காங்க. அந்த சிலரில் ஒருத்தன் எங்களை இந்த ஊருக்கு அனுப்பி வச்சான், அதுவும் ஒன்று போட சொல்லி. பிளான் எல்லாமே பக்காவாக போட்டிருந்தோம். நான், சுந்தர் ப்ளஸ் உன் வீட்டில் இருக்க அம்பிகா. அம்பியா? தான் உன்கிட்ட அவளும் MP நரசிம்மனை எதிர்க்கிறவ மாதிரி காட்டி உனக்கு தேவையான அவனுக்கு எதிரான ஆதாரங்களை மொபைலில் அனுப்பி உன் கூட பழக்கமான அம்பிங்கிற பேரில் அவள் அனுப்புறது எல்லாம் அந்நியன் மாதிரியான உனக்கு ரொம்பவே தேவையாக இருந்தது. அதனால் நீ MP நரசிம்மன் மேலே கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ண. அது வாய்தான்னு உன்னையும் அந்த அரசனையும் இழுத்தடித்தாலும் பின்வாங்குற மாதிரி தெரியலை. உன் நியூ சாஃப்ட்வேர் முடிய போகிற ஸ்டேஜில் கொலாப்ஸ் ஆனது அவளோட வேலை தான். இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு அவளே உன்னை கொல்ல பல தடவை முயற்சி பண்ணான். பட் உனக்கு ஆயுஸ் கெட்டி தான் அரவிந்த். உன்னை கொல்ல சரியான நேரம் பார்த்துட்டே இருந்தோம். இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? நீங்கள் 2 பேரும் ட்வின்ஸ். அதில் தான் நிறைய நேரம் எங்களுக்கு குழப்பம் இருந்தது. அந்த குழப்பத்தாலேயே வெளியே வந்தது அரவிந்த் அப்படின்னு நினச்சி அனிருத்த கோவிலுக்கு சுந்தர் கூட்டிகிட்டு போனான். அந்த கோவிலில் இருந்த தண்ணீரில் ஸ்லோ பாய்சன் கலந்துருக்கிறதால அப்படியே அனிருத்தை குடிக்க வச்சுட்டு சுந்தர் பின்னாலேயே போனான். அவன் நேராக சுடுகாட்டு பக்கம் இருக்கிற அந்த ஆலமரத்துக்கிட்ட போனான். 5 மணி நேரம் கழித்து அவனாக இறந்தது மாதிரி செட்டப் பண்ணி வச்சுட்டோம். பட் சீதா ஏன்? அனிருத் இறந்ததும் நீ எப்படி குழஞ்சி நின்னேன்னு எனக்கு தெரியும். அது மாதிரி அந்த அரசனும் ஆகணும். அப்போ தான் நீ தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருப்பீங்க. நாங்கள் இந்த கோவிலை, இந்த இடத்த காப்பாற்றிக்கணும்னு நினச்சது தேவையில்லாத விஷயம், அப்படி தானே? ஓகே, சரி, இனி நீ போகலாம். டே அரவிந்த், உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருச்சு? அவளை போக சொல்கிற, அவளை இங்கேயே சாகடிச்சிடுறேன். அப்போ தான் அவளோட சுற்றிட்டுருக்கிறதுகளுக்கு பயம் வரும். அனிருத் ஆவேசமாய் பேசிட, அவனது பேச்சில் எரிச்சல் உற்றவன், அவள் போகட்டும் விடு என்றான். அவன் பேச்சில் இருந்த வேதனை அனிருத்திற்கு புரிய, போய் இவ்வளோ போய் லவ் பண்ண பார்த்தியா, உன்னை செருப்பாலேயே அடிக்கணும் என்று அதைவிட எரிச்சலாய் சொன்னான். அடி அனிருத், அடி, எனக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு, அதை தெளியவை. இப்போ கூட இவளை தண்டிக்க வேண்டாம், மன்னிச்சிடுன்னு மனசு சொல்லுதே, நான் என்னடா செய்வேன்? இவ்வளோ தூரம் வந்த பிறகும் நீ மன்னிப்பியா? அவள் என்னோட சாவுக்கு காரணம், அது உனக்கு புரியுதா இல்லையா? அவன் அமைதியாகிவிட, என் சாவில் சம்மந்தப்பட்டவங்களையும் உன்னால் விட முடியுதுன்னா இனி அவ்வளோதான், உன் முன்னாடி நான் வரவே மாட்டேன். இவளை சும்மா விட சொல்கிறியே, இவ காலை சுற்றின பாம்புடா, நீ அனுபவிச்சாதான் உனக்கு புரியும் என அவன் திட்ட, ராகவியோ உள்ளுக்குள் திடம் பரவ அரவிந்த் முகத்தினை பாவமாய் பார்த்து வைத்தாள். இவள் இனி தன் உயிரை காப்பாற்றி கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் இருக்க, அங்கே அம்பிகா முன்னால் அமர்ந்திருந்தனர் விக்கியும் ராவணனும். சேட்டை தொடரும்.